தங்களுடைய ஆயுதங்களை பரீட்சிக்கின்ற களமாக இலங்கை தமிழர்களையும் இலங்கையின் வடக்கு கிழக்கையும் இஸ்ரேல் மாற்றி இருந்தது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஒரு பிரதேசத்தை அடையாளப்படுத்தி அங்கே தாக்குதல் நடத்துவது என்பது யுத்த குற்றம். யுத்த குற்றத்தின் சான்றுகள் தான் இனப்படுகொலைக்கான சான்றுகளாகவோ அல்லது இன அழிப்புக்கான சான்றுகளாகவோ மாற்றப்படுகின்ற சாட்சியங்கள் இருக்கின்றன. இலங்கை தீவில் கூட இந்த பிரச்சனையின் போது யுத்த சூனிய பிரதேசம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அங்கே தாக்குதல்கள் இடப்பட்டு பல 10,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டது. நிச்சயமாக அந்த சர்வதேசத்தின் மௌனம் அதற்கு ஆதரவளித்திருந்தது. இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவளித்திருந்தது. விசேட அதிரடிப்படை ஒன்றை அந்த அப்பொழுது ஜனாதிபதி ஜெயவர்தனாவின் மகன் ரவி ஜெயவர்தனா தலைமையில் தொடங்கி அதன் மூலம் கிழக்கில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்வதற்கான அடிநாதத்தை கொடுத்தது மோசாட். அதைவிட இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்று வரை அதாவது இலங்கையில் எவ்வாறு போர் மௌனிக்க வைக்கப்பட்டதோ அல்லது முடக்கப்பட்டதோ அதை பாடமாக அவர்கள் எடுத்து கற்றுணர்ந்த பாடமாக எடுத்து அதனை பிரயோகித்து வருகின்றார்கள். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். இப்பொழுது காசாவில் ராஃபா பகுதியில் இடம்பெறுகின்ற போர் குறித்த பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற முனைப்பில் பல்வேறு நாடுகளும் தங்களுடைய அழுத்தங்களை தெரிவித்தாலும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படாமல் தொடர்ந்து ராஃபாவில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ராஃபாவில் இடம்பெற்ற, அதாவது குறிப்பாக போர் அற்ற வலயம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட வலயத்துக்குள் நோ ஃபயர் ஜோனில் இடம்பெற்றிருக்கின்ற தாக்குதல்களில் 40 பேர் கொல்லப்பட்டதாக தற்பொழுது வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்ற நிலையில் உலகம் தொடர்ந்தும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் நீடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற போரில் கூட இவ்வாறு நோ ஃபயர் ஜோன் என்ற பகுதியில் தாக்குதல் இறுதி கட்டத்தில் நடைபெற்றிருந்தது. இதில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டது அறிந்த விடயம். இது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்திடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற வலு பெறுகின்ற ஒரு நிலையில் தமிழர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலக நாடுகளில் இதற்கு உதாரணமாக சர்வதேச நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்த நிலையிலும் தாக்குதல்கள் தொடர்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது. இது பற்றி தான் இன்று காலை வேளையில் பேச இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த நோ ஃபயர் ஜோன் என்ற பகுதி உருவாக்கப்பட்டு இதில் மக்கள் பாதுகாப்பதற்கான ஒரு தஞ்சம் அளிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெறுவது உலக நாடுகளில் பலவற்றில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் இடம்பெற்ற தாக்குதலாக பார்க்கப்படக்கூடிய காசா நிலவரம் என்பது ஒரு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடுத்து கூட உலக நாடுகள் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தும் கூட இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது எதை எடுத்து காட்டுகிறது? அதாவது இந்த சர்வதேச நீதிமன்ற பொறிமுறையில் உள்ள ஒரே ஒரு சிறிய பலவீனம் என்னவென்று சொன்னால், அவர்களிடம் கடமைக்காக போலீசாரோ அல்லது பாதுகாப்பு தரப்போ இல்ல ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் அந்த நாடுகளின் துணையைத்தான் நம்பியிருப்பார்கள். அவ்வாறான வகையில் இந்த நாடுகள் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதில் ஒரு சிறிய முற்போக்கு கூட இன்னும் ஏற்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் அறிவிப்பு வந்தவுடன் அதற்குரிய ஒரு ஸ்திரத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கையாக இந்த நாடுகள் சில தன்னும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தால் நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த சர்வதேச நீதிமன்றத்தின் குறிப்பாக கனடா பிரதமர் வரவேற்றிருந்தார். இஸ்ரேல் அதனை அதாவது கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்கு மேலான நடவடிக்கைகள் அல்லது ஒரு காணித்தரமான கருத்து பகிர்வுகள் என்பன மற்ற நாடுகளிடமிருந்து கூட வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு வரும் பொழுது அதற்குரிய கணம் என்பது ஏற்படும். மறுபக்கமாக இந்த யுத்த சூனிய பிரதேசம் என்று ஒரு பிரதேசத்தை அடையாளப்படுத்தி அங்கே தாக்குதல் நடத்துவது என்பது யுத்த குற்றம். யுத்த குற்றத்தின் சான்றுகள் தான் இனப்படுகொலைக்கான சான்றுகளாகவோ அல்லது இன அழிப்புக்கான சான்றுகளாகவோ மாற்றப்படுகின்ற சாட்சியங்கள் இருக்கின்றன. எனவே அதற்கான சாட்சியங்களை வழங்குகின்ற தரப்பாக இஸ்ரேல் இப்பொழுது மாறி வருகின்றது என்றால்,
இந்த விவகாரம் முன்னெடுக்கப்படுகின்ற விதம் அத்தகையதாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கை தீவில் கூட இந்த பிரச்சனையின் போது யுத்த சூனிய பிரதேசம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அங்கே தாக்குதல்கள் இடப்பட்டு பல 10,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டது. நிச்சயமாக அந்த சர்வதேசத்தின் மௌனம் அதற்கு ஆதரவளித்திருந்தது, இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவளித்திருந்தது. குறிப்பாக செஞ்சிலுவை சங்கத்தையும் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் அல்லது மனித அகதிகள் அமைப்புகளையும் வெளியேற்றிய பொழுது அந்த அமைப்புகள் அதற்கான கண்டனத்தை நேரடியாக இலங்கை அரசிற்கு வெளியிட்டிருந்த பொழுதும் அதை ஒரு சர்வதேச மட்டத்திலான கவனத்தை பெறவில்லை. அதன் பிறகான காலத்தில் தான் அந்த பகுதியில் கூட விடுதலை புலிகள் இருக்கின்றார்கள் என்பதை ஷார்ட்டாக வைத்து அந்த பகுதி என்பது ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் என்ற பகுதியாக மாற்றம் பெற்று அங்கே பல 10,000 மக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. அதே போன்றதொரு நிலை இப்பொழுது காசாவில் ராஃபா நகரில் ஏற்பட போகின்ற, அதாவது கட்டியம் கூறுகின்றது. இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இலங்கைக்கான உதவி என்பதில் பிரதானமாக இருக்கின்ற நாடு ஏதென்றால் நாங்கள் இந்தியா அமெரிக்காவை புறந்தள்ளி பார்க்க வேண்டிய அல்லது அவர்களோடு ஒப்பிட்டு சமமாக பார்க்க வேண்டிய நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் ஆயுதங்களை மட்டும் வழங்கவில்லை. இங்க குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த போராட்ட ஆரம்ப காலத்தில் விசேட அதிரடிப்படை ஒன்றை அந்த அப்பொழுது ஜனாதிபதி ஜெயவர்தனாவின் மகன் ரவி ஜெயவர்தனா தலைமையில் தொடங்கி அதன் மூலம் கிழக்கில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்வதற்கான அடிநாதத்தை கொடுத்தது மொசாட். இஸ்ரேலின் உளவுப்படை தான் இலங்கையின் விசேட, அதாவது STF எனப்படுகின்ற ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். அந்த STF என்கின்ற விசேட அதிரடிப்படைக்கான கட்டுமானத்தை நேரடியாகவே இவர்கள் அளித்து அந்த அமைப்பு தான் கிழக்கில் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களையும் முஸ்லிம்களையும் கொன்றொழித்த அமைப்பாகவும் பேர்ந்து வடக்கு கிழக்கு பரவிய அமைப்பாகவும் இருந்தது. எனவே இஸ்ரேல் தான் கற்றுக் கொடுத்த பாடங்களை தனது மண்ணிலேயே தற்பொழுது பிரயோகித்து வருகின்றது. அதைவிட இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்று வரை அதாவது இலங்கையில் எவ்வாறு போர் மௌனிக்க வைக்கப்பட்டதோ அல்லது முடக்கப்பட்டதோ அதை பாடமாக அவர்கள் எடுத்து கற்றுணர்ந்த பாடமாக எடுத்து அதனை பிரயோகித்து வருகின்றார்கள். அவர்களுடைய ஆயுதங்கள், அதாவது இலங்கை போரரங்கில் பாவிக்கப்பட்டவற்றில் 70,000 மேற்பட்ட ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலினுடைய அதிநவீனத்துவ ஆயுதங்கள். அவைதான் இந்த போரின் வெற்றிக்கான காரணிகளாக இருந்தவை. கடற்பரப்பிலும் விமான பரப்பிலும், அதாவது நாங்கள் இன்று வான்பரப்பில் இந்த ட்ரோன் என்கின்ற ஆளில்லா விமானங்களை எல்லாம் பற்றி கதைக்கின்றோம். அன்றே அந்த தொழில்நுட்பம் என்பது அங்கே வெகுவாக பரிசீலிக்கப்பட்டு வெற்றிக்கான தங்களுடைய ஆயுதங்களை பரீட்சிக்கின்ற களமாக இலங்கை தமிழர்களையும் இலங்கையின் வடக்கு கிழக்கையும் இஸ்ரேல் மாற்றி இருந்தது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஆமாம், இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வாறான விடயங்களை கொண்டு செல்லுகின்ற பொழுது தமிழர் தரப்பும் இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து 15 வருட காலமாக மேற்கொண்டு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனாலும் இதனுடைய இந்த நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய தன்மை என்று பார்க்கின்ற பொழுது அது போதுமானதாக இல்லை என்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. தமிழர் இதுவரை காலமும் இந்த விடயத்தில் முன்னிறுத்தி இந்த விடயத்தை கொண்டு செல்வதில் என்னென்ன தடங்களை எதிர்கொண்டிருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதே நேரத்தில் இலங்கையில் இவ்வாறான போர் இடம்பெற்ற பொழுது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற ஊடகங்களின் ஊடாக இலங்கையில் இடம்பெற்ற போர் குறித்த தகவல்கள் அல்லது அங்கே கொல்லப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கையினுடைய நம்பகத்தன்மை போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சில செய்திகளாகத்தான் வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது காசாவில் இடம்பெறுகின்ற போரை பார்க்கின்ற பொழுது அதைவிட கூடுதலானவர்கள் அங்கே இறந்த பொழுதிலும் கூட சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்திகள் என்பது முதன்மைப்படுத்தப்பட்ட செய்திகளாக வெளிவரவில்லை. ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு செய்தியில் மழுங்கடைப்பு செய்யப்பட்ட செய்தியாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக்கொள்ளுகின்ற விடயங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மையை ஒரு ஆதாரமாக காட்டி அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இதே போன்ற ஒரு நிலை இலங்கை விடயத்தில் இருக்கவில்லை. ஆகவே என்னென்ன விடயங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி இதனை ஆவணப்படுத்துவதற்கு தமிழர்கள் முற்பட வேண்டும்? இதனை எந்த திசை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நீங்கள் குறிப்பிட்ட விடயம் மிகவும் முக்கியமானதாம். குறிப்பாக 2 விடயங்களை தொட்டி சென்றீர்கள். அதில் முதலாவது விடயம், இந்த ஊடக செய்திகள் அல்லது சமூக வலைத்தளங்களின் சாட்சியங்கள் என்பன இலங்கை போரின் பொழுது புறக்கணிக்கப்பட்டன என்பது உண்மை. இப்பொழுது இது காசா இஸ்ரேல் போரின் பொழுது முன்னுதாரணமாக்கப்படுகின்றது. ஒரு பிரசிடென்டாக முன்னுதாரணம் அமைக்கப்படுகின்றது. எனவே அது நிச்சயமாக இலங்கை விவகாரத்திலும் மீள் சமர்ப்பிப்புகளுக்கும் மீள் ஆராய்வுகளுக்கும் உட்படுத்துவதற்கான தேவையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. மற்ற விடயமாக இங்கே நீங்கள் கேட்டிருந்த விடயத்தில் இந்த மத்திய தரப்புகள் அதாவது ஒரு கட்டமைப்பு ஒன்றின் பாணியில் சென்று சமர்ப்பிப்பது என்பது மிக முக்கியத்துவமானது என்பதை நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தோம். அதற்கான தேவை இன்றியமையாதபடி இது எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த வருடம் மற்றும் அடுத்த வருடம் தான் இந்த விவகாரம் என்பது ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய வருடங்களாக மாற்றி இருக்கின்றது. அதற்கான காரணம் காசா மற்றும் இஸ்ரேல் தான் அமைந்திருக்கின்றது என்றால் இப்பொழுது படிமுறைகளும் பொறிமுறைகளும் தெளிவாக தெரிகின்றன. இப்பொழுது பலஸ்தீனர்கள் கூட PLC என்கின்ற பலஸ்தீன் லீகல் கிளினிக் என்கின்ற ஒரு அமைப்பின் கீழ் சகலரும் இணைந்து சென்று அதனை சமர்ப்பிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல இந்த மனித உரிமை அமைப்புகள் இதுவரையில் இந்த ஐக்கிய நாடுகள் அவையில் அந்த ஈசோக் என்கின்ற அந்த அதாவது அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான அல்லது பார்வையாளர்களை அழைத்து செல்வதற்கான ஒப்சர்வர்ஸ் எனப்படுகின்ற தகுதி வாய்ந்தவர்களை அழைத்து செல்வதற்கான அனுமதியை பெற்றதாக 2 அல்லது 3 ஆகக்கூடிய 3 அமைப்புகள், இந்திய அமைப்பு ஒன்று, பசுமை தாயகம் என்று, மற்றும் 2 ஈழத்தமிழர்களின் அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களுடைய வெற்றிகள் என்பன நாங்கள் பாராட்டாக எடுத்து அல்லது பரிமாணமாக எடுத்து அனுபவமாக எடுத்து அல்லது அவர்களுடைய இதுவரை கால பயணத்தையும் படிப்பினையாக எடுத்து அவர்கள் செய்த பணிகளின் ஊடாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செல்வது என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், இதுவரையில் எந்த ஒரு அமைப்புமே அந்த மெயின் அசம்பிளி என்கின்ற இந்த மெயின் அசம்பிளியில் ஒரு பேசுவதற்கான சந்தர்ப்பம் என்பது ஏற்படவில்லை. அதற்காக அவர்கள் ஒரு 90 செகண்ட் நேரத்தை எடுக்க முடியும் ஒரு ஒப்சர்வரால். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து பேசுவதற்கான வழிவகைகள் இல்லை. அதை விட யாருமே பார்க்கலாம், இங்கே நாங்கள் பல தடவைகள் செய்தி ஊடகங்களில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று வந்தோம் என்ற புகைப்படங்களையும் பேட்டிகளையும் கண்டிருந்தால் கூட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான தடயங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட தடயங்கள் நான் குறிப்பிட்ட 2 அமைப்புகளை தவிர வேறு யாராலும் எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான தடயங்களை காணவில்லை. இதற்காக UN அந்த ரிசோர்ஸ் லைப்ரரி இருக்கின்றது. அதில் சென்று மக்களே பார்வையிடலாம். ஸ்ரீலங்கா என்பதை விசேட சர்ச் அதாவது தெரிவு செய்யப்பட்ட சர்ச் செய்வதன் மூலம். எனவே இங்கே எழுந்துள்ள தேவை என்னவென்றால் பண தேவை இருக்கின்றது, மற்ற அனுபவம் வாய்ந்தவர்களின் தேவை இருக்கின்றது, மற்றது சாட்சியங்களை ஒருமைப்படுத்த வேண்டியவர்களின் தேவை இருக்கின்றது. இவை அனைத்தையுமே ஒருமித்த ஒரு குடையின் கீழாக ஒன்றாக இணைந்து செய்வதால் தான் இந்த 2 வருடங்களுக்குள் தமிழர்களால் இதில் வெற்றி பெற முடியுமே இல்லையா, அல்லது விட்டால் நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகள் போல ஏதோ அந்த பத்திரிகை செய்திகளுக்காக இவர் அறிக்கை விடுகின்றார் அவர் அறிக்கை விடுகின்றார் என்று இருந்துவிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனையும் விட மேலாக இங்கே உதாரணமாக காட்ட வேண்டியது என்னவென்று சொன்னால், மற்ற நாடுகள் வெற்றி பெறுவதற்கான காரணம் அவர்கள் ஒருமித்து பயணிக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கே ஐக்கிய நாடுகள் அவை விவகாரங்களை கவனிப்பதற்கென்று ஒரு அமைப்பு செயற்பட்டு அவர்கள் தான் இவர்களை அணிவகுத்து சென்று அங்கே பிரசன்னங்களை மேற்கொள்வதற்கோ அல்லது சாட்சியங்களை பயிர்வதற்கோ போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றார்கள். இதைவிட நாங்கள் கண்ட பல நிகழ்வுகளும் சைட் இவென்ட்ஸ் எனப்படுகின்றது. நாங்கள் அங்கே ஒரு மண்டபத்தை ஒழுங்கு செய்யலாம், வாடகை எடுத்து அதில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைப்பது போலவோ அல்ல அதில் நாங்கள் 4 பேர் இருந்து கதைத்து விட்டு போவது போன்றதோ நிகழ்வுகள் தான் எங்கள் கண்களுக்கு இவ்வளவு காலமும் நடவடிக்கைகளாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுதுதான் அந்த மெக்கானிசம் பொறிமுறை என்பது தெரிந்திருக்கின்றது. எவ்வாறான பொறிமுறைகள் மூலம் நாங்கள் இந்த விவகாரத்தை எடுத்து செல்லலாம் என்று. ஆனால் இலங்கை அரசாங்கம் இதுவரை காலமும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிர்வினை ஆற்றியிருந்தது, அதில் ஓரளவு வெற்றி பெற்றிருந்தது என்றும் கூட தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொரு புத்திஜீவிகளையும் தமிழர்களுக்கு எதிராக செயற்படும் விதத்தில் இலங்கை அரசு அனுப்பி அங்கே செய்யப்படுகின்ற
நடவடிக்கைகள் என்பது இலங்கை அரசுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக பார்க்கின்றீர்களா? எதிர்வரும் காலத்தில் இந்த பொறிமுறையை தடுப்பதற்கான முயற்சிகளிலும் இலங்கை அரசு ஈடுபடக்கூடும். ஆகவே அதனை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? இது ஒரு இந்த கேள்வி கூட ஒரு தெளிவை கொண்டு வரக்கூடிய கேள்வி. இலங்கை அரசே 3 அல்லது 4 தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகளை வைத்திருந்தது 2009-2010 வரை. அவர்கள் தான் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழர்களுக்கு எதிரான சாட்சியங்களை கொடுப்பவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பலம் என்பது இருந்திருந்தது. அதாவது கொழும்பில் இருந்து ரணில் விக்ரமசிங்காவின் உறவான ஒருவர் ஒரு அமைப்பை வைத்திருந்தார். அவர் தமிழராக இல்லாத பொழுதும் தமிழர்களுடைய அமைப்பை வைத்திருந்தார். அதே போல இன்னொரு சட்டத்தரணி ஒருவர் பேரில் ஒரு அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அவர்கள் எல்லாம் விடுதலை போருக்கோ அல்லது தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கு எதிரானவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய சமர்ப்பிப்புகள் என்பன தமிழர்களுக்கு எதிரானவையாக இருந்தது. எனவே நீங்கள் கேட்கின்ற கேள்வி என்பது நிச்சயமாக இலங்கை அரசு இந்த விவகாரத்தில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அந்த வெற்றி என்பது படிப்படியாக எடுத்தறியப்பட்ட சந்தர்ப்பங்களாக தமிழர்களின் பிரசன்னங்கள் இருந்திருக்கின்றன, தமிழர்களின் சமர்ப்பிப்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த சட்ட ரீதியான அல்லது அந்த பொறிமுறை சார்ந்த நடவடிக்கைகளை எவ்வாறு செய்வது என்பது இப்பொழுது இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய இப்பொழுது ஏதாவது ஒரு அமைப்பு இல்லை தாங்கள் சமர்ப்பித்தது இந்த ஐக்கிய நாடு அவையின் ரிசோர்ஸ் இதில் இருக்கின்றது என்று சொல்வார்கள் என்றால் அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஆனால் கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் அவ்வாறாக இல்லை என்பதை நான் அண்மையிலே ஒரு கூட்டத்தொடர் அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் அந்த சூம் மீட்டிங் ஒன்று கலந்து கொண்ட பொழுது அவர்கள் அதை ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். தாங்கள் அறிந்த அளவில் அவ்வாறான நடவடிக்கைகள் எதனையுமே அங்கே சாட்சியப்படுத்தியதாக தாங்கள் காணவில்லை. எனவே அவர்களின் சாட்சியத்தின் பிரகாரம் அப்பொழுது விடுகின்ற கோரிக்கையாக இருந்தது அவர்களுக்கு கூட ஏன் ஒரு அணியாக செல்வதென்று அவர்களே கூறினார்கள். அதுதான் ஒரே ஒரு பொறுமுறை, அதற்கான வழிவகைகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று. அதனைத்தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனித உரிமை சார் அமைப்புகளும் மனித உரிமை சார் சட்டத்தரணிகள் மற்றும் அந்த மனித உரிமை சார்ந்தவர்கள் அதற்காக ரியல் எஸ்டேட் செய்கின்ற ஒரு சட்டத்தரணியை கொண்டு போய் அங்கே சொல்லக்கூடாது. நாங்கள் மனித உரிமை சார்ந்த விவகாரங்களில் மிகவும் அனுபவஸ்தர்களாக உள்ளவர்களை கொண்டு இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது கனடா இனப்படுகொலை என்பதை ஒரு ஒட்டுமொத்த தீர்மானமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றது. இதை மத்திய நாடுகள் மூலம் விற்கக்கூடிய மத்திய அமைப்புகள் மூலம் பிரபலப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் தாராளமாக இருக்கின்றன. அதற்காக ஒரு ஒருமித்த பலமான குழு ஒன்று தேவை. அந்த குழு என்பது பல அமைப்புகளால் இணைந்து உருவாக்கப்பட வேண்டிய தேவையை காலம் தந்து நிற்கின்றது. அதனைத்தான் அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு பண தேவை இருக்கும். அந்த பண தேவை அதாவது ஒரு ஐக்கிய நாடுகள் அவையின் ஒரு அங்கத்துவத்தை அந்த ஈசோக் என்கின்ற அங்கத்துவத்தை பராமரிப்பதற்கு ஏறக்குறைய வருடத்திற்கு 10,000 யூரோக்களுக்கு மேல் தேவையான ஒரு நிலை கூட இருக்கின்றது. அவ்வாறான தேவைகள் எல்லாம் உள்வாங்கி அவர்களை ஒன்றிணைத்து பயணித்தால் இந்த நிலையில் வெற்றி பெற முடியும். மக்கள் கூட அதற்கு பங்களிப்பார்கள். அது ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டாக இருந்தால் அதாவது மூன்றாம் தரப்பால் கண்காணிக்கப்பட்டு கையாளப்படுகின்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டாக இருந்தால் மக்கள் கூட அதற்கு பங்களிப்பார்கள் என்றால் எல்லா அமைப்புகளும் ஒன்றாக செல்கின்றன. ஆமாம், இதற்குரிய தேவை இருக்கின்றது என்று. இங்கே நாங்கள் மௌனமாக அடையாளம் தெரியாதவர்களாக சென்று அங்கே ஒரு வெற்றியையும் காணாமல் இருப்பது என்பது மக்களுக்கு செய்கின்ற ஒரு அல்ல தப்பாக இருக்க முடியும். அதாவது நாங்கள் ஒரு தப்பான பாதையில் செல்கின்றோம் என்று இருக்க முடியும் என்றால் இதை இவ்வாறு குறிப்பிடலாம். அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் அவை கூட்டத்தொடர்களுக்கு சென்றவர்கள் அனைவருக்கும் தெரியும் தங்களுடைய பங்கு என்பது அங்கே எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் கனதியை கொடுத்திருக்கின்றது. பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் யாருக்கும் ஏற்படவில்லை என்னும் போன்ற விடயங்கள் எல்லாம் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவை. அவை கடந்து செல்வதற்கான தேவை என்னவென்றால் ஒருமித்து பயணிப்பது. அதனை மக்கள் கூட நிச்சயமாக அமைப்புகள் இவ்வாறான முனைவுகளில் ஈடுபடும் பொழுது ஒருமித்து வாருங்கள் என்று குறிப்பிடுவதன் மூலம் வெற்றியை அங்கே உள்ள மக்களுக்கான வெற்றியை அல்லது அங்கே உள்ள மக்களுக்கான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லலாம். ஆகவே நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியிலும் கூறியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.